இல்ல, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ரூ. 500 ரூ. 600 இருந்த சிலிண்டர் பிஜேபி ஆட்சிக்கு வந்து இந்த 10 வருட காலத்தில் 100 மடங்கு ரூ. 600 சிலிண்டர் இப்போ ரூ. 1200 நிலத்துக்கடியில் இலவசமாக கிடைக்கக்கூடிய எரிவாயுவை நீங்கள் ஒரு சிலிண்டருக்கு ரூ. 1200 விற்று பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை அம்பானி ஆதானி உலக பெரும் பணக்காரர்கள் பட்டியலில் போவதற்கு 140 கோடி பேர் இரவு பகலாக உழைச்சிட்டே இருக்காங்க. பெட்ரோல் விலை குறைக்கப்படும், டீசல் விலை குறைக்கப்படும், தங்கம் விலை குறையும். இது 10 ஆண்டு காலம் கட்டுக்குள் இல்லாத இந்த பொருளாதாரம், நீங்கள் ரெக்கை கட்டி பறந்த பொருளாதாரம், இது எல்லாமே படிப்படியாக குறையும். எது வரைக்கும்? தேர்தல் வரைக்கும். தேர்தல் வரும்போது வருகிற இந்த சலுகைகள் இந்த மக்களுக்கு நிரந்தரமானதல்ல என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஃபேக்ட்ரி கரண்ட் போகிறது, ஏழை எளிய குடிசையில் கரண்ட் இல்லை. ஃபேக்ட்ரிக்கு 24 மணி நேரம் ஏசி ஓடிட்டே இருக்கு. இங்கே பள்ளிக்கூடத்தில் மாணவன் படிக்கிறதுக்கு கரண்ட் இல்லை. ஆக தேர்தல் வருகிற பொழுது கொடுக்கப்படுகிற சலுகைகள் நிரந்தரமான சலுகைகள்ல, மக்களை ஏமாற்றுவதற்காக பயன்படுகிற சலுகைகள். மோடிக்கு போட்டியாக சீமானுடைய முதல் மனைவியான விஜயலட்சுமி தேர்தல் களத்தில் வருவார்கள் என்று சொல்லாமல் சொல்லியிருக்காரு சீமா. ஆனால் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் மோடிக்கு நிற்கிறார் சொல்லி தமிழ்நாட்டினுடைய தொழிலதிபர் அத்தனை பேர்த்தையும் அவர் ஒரு வசூல் பண்ணியிருக்கார். குலத்தொழில் என்பது இந்த சமூகத்தை நீங்கள் நகர விடாமல் தடுக்கும். சவரம் செஞ்சாருன்னா மகனும் சவரம் செய்யணும். மகன் இன்ஜினியர் ஆகக்கூடாது, மகன் கலெக்டர் ஆகக்கூடாது. யார் திட்டம்? பிஜேபி திட்டம், மோடி திட்டம், மோடியை ஆட்டு வைக்கிற தலைவர்களுடைய திட்டம். இது அம்பேத்கர் சொல்கிறார். இன்னைக்கு திருமாவளவன் அதை சொல்கிறார். அடங்க மறு, அத்து மீறு, திருப்பி அடி, திமிரி எழு. யாருக்கு அடிமையாக இருக்காத? அம்பேத்கர் சொன்னது. அடிமையாக இருக்க சொன்னால் எதுக்கு சண்டை போடு? அடிமையாக இருக்காத, திமிரி எழு, திருப்பி அடி, அடங்க மறு. ஆதிக்க சாதி சொன்னான்னா கேட்காத. பண்ணையார் 100 ஏக்கரா வச்சுருப்பான், கூலியாவது செத்து போங்க. பீகார் இருக்கிற ஒரு அதிகாரி, பீகார் தெரிஞ்சவன், தமிழே தெரியாதவனுடைய தமிழ் பாட புத்தகத்தை எப்படி வடிவமைக்க முடியும்? தமிழுடைய கலாச்சாரம்னா, தமிழுடைய பண்பாடு, தமிழ் புலவன் பேர் ஏதாவது தெரியுமா? எங்கே இருக்கிறவருக்கு? பீகாரில் இருக்கிற ஒரு கல்வித்துறை அதிகாரிக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற புலவனை சேக்கிலாரை தெரியுமா? சீவக சிந்தாமணி தெரியுமா? கம்பரை தெரியுமா? தெரியாது. அவனுக்கு பீகாரில் இருக்கிற ஆளும் தெரியும். அவன் எப்படி தமிழ்நாட்டு மாணவன் 1ஆம் கிளாஸ் மாணவன் 2ஆம் கிளாஸ் மாணவன் படிக்கணும்னு தெரியும்? அதை போராடி பெற வேண்டியதான் உதயநிதிக்கு தேவை. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மூத்த பத்திரிகையாளரான திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பிரதமர் மோடி அவர்கள் வந்து 200 ரூபாய் சிலிண்டர் விலையில் குறைச்சிருக்காரு. அதற்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா, 2024 மக்களவை தேர்தல் வருதில்ல, அதில் தோற்று போயிடுவோன்ற பயத்தில் தான் அவர் 200 ரூபாய் குறைச்சிருக்காருன்னு சொல்கிறாங்களே. இல்லை, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ரூ. 500 600 இருந்த சிலிண்டர் பிஜேபி ஆட்சிக்கு வந்து இந்த 10 வருட காலத்தில் 100 மடங்கு ரூ. 600 சிலிண்டர் இப்போ ரூ. 1200 ஆகிருக்கு. உலக நாடுகளில் இப்போது கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சிருக்கு, பெட்ரோல் விலை குறையுது, டீசல் விலை குறையுது. இன்னும் சொல்லப்போனால் இலங்கை இந்தியாவோட சின்ன நாடு. சின்ன நாட்டில் இப்போ பெட்ரோல் விலை இந்தியாவில் விற்பதை விட நீங்கள் 75% குறைவரும். இவ்வளோ பெரிய மார்க்கெட், இவ்வளோ பெரிய நாடு, இவ்வளோ பெரிய சந்தை. இந்த சந்தையை தீர்மானிப்பவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, மோடிக்கு நெருக்கமான அம்பானியும் அதானியும். 2 பேருமே குஜராத்திக்காரங்கள். மோடி சொந்த ஊரும் குஜராத்தி, அப்போ 3 குஜராத்திகள் இந்த நாட்டை கொள்ளையடித்து கூறு போட்டு ஏழை எளிய மக்களை சுரண்டி கொண்டு இருக்கிறார்கள். இது இப்போ வர்ற தேர்தலில் இந்த மக்களுடைய பெரும் கோபம் யாருக்கு எதிராக போகும்னா, அம்பானி அதானிக்கு எதிராக போகிறதுக்கு பதிலாக மோடி மீது மிகப்பெரிய கோபம் மக்கள். இன்னும் சொல்லப்போனால் குடும்ப பெண்களை பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க.
இதை உளவுத்துறை மூலம் தெரிந்து கொண்ட மோடி அரசாங்கம் இவர்களை தற்காலிகமாக சிறிது சமரசப்படுத்துவதற்காக குடும்ப பெண்கள் தான் வீட்டில் எல்லாமே குடும்ப பொறுப்பு, அதனால் 200 ரூபா குறைச்சிருக்கார் மோடி. இதை எப்போ குறைச்சிருக்கணும்? நீங்கள் 10 வருடங்களுக்கு முன்பு ஆட்சிக்கு வருகிறதுக்கு முன்பே இந்த படிப்படையாக 200 ரூபா குறைச்சி 600 ரூபாய்க்கு சிலிண்டர் வந்திருக்கணும். எரிவாயு இலவசமாக கிடைக்கக்கூடியது. நிலத்துக்கடியில் இலவசமாக கிடைக்கக்கூடிய எரிவாயுவை நீங்கள் ஒரு சிலிண்டருக்கு 1200 ரூபாய்க்கு விற்று பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை அம்பானி, ஆதானி, உலக பெரும் பணக்காரர்கள் பட்டியலில் போவதற்கு 140 கோடி பேர் இரவு பகலாக உழைச்சிட்டே இருக்கான். உழைச்சிட்டு மோடிக்கு கூட்டாளியான அதானி, அம்பானி என்ற குஜராத்திகளுக்கு கொண்டு பணம் கொடுக்குறான். இந்த மக்களுடைய கோபம் கண்டிப்பாக 2024 மோடி அரசாங்கம் வீழ்ச்சி அடைந்து போகும். பிஜேபி வெற்றி பெறாது. இதை தெரிந்து கொண்ட பிஜேபி, ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்கள் மோடிக்கு அழுத்தம் கொடுத்து நீங்கள் உடனடியாக சிலிண்டருக்கு 200 ரூபா குறைங்க. இதுதான் மோடி வருகிற டிசம்பரில் வருகிற தேர்தலுக்கு முன்பாக இந்த மக்களை இலவசங்களை கொடுத்து விலையை குறைச்சி மக்களை சமாதானப்படுத்துவதற்கான ஒரு முன் முயற்சி தான் இந்த 200 ரூபா குறைப்பு. இதே போல் பல 200கள் குறைப்பு இனி வரும். பெட்ரோல் விலை குறைக்கப்படும், டீசல் விலை குறைக்கப்படும், தங்கம் விலை குறையும். இது 10 ஆண்டு காலம் கட்டுக்குள் இல்லாத இந்த பொருளாதாரம், நீங்கள் ரெக்கை கட்டி பறந்த பொருளாதாரம் இது எல்லாமே படிப்படியாக குறையும். எது வரைக்கும்? தேர்தல் வரைக்கும். மோடிக்கு, பிஜேபிக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு இப்போ தான் மக்களை பற்றி கவலை. மக்களை பற்றி இப்போ தான் அவர்கள் உண்மையாகவே வருத்தப்படுகிறார்கள். மக்கள் ரொம்ப வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்களேன்னு. மாநில அரசாங்கம் உடனடி என்ன பண்ணுவாங்க? பஸ் இலவசத்தை எல்லா பஸ்லையும் இனி பெண்கள் போகலாங்குவான். இப்போ மஞ்சள் போர்டு தான் இருக்குது. இனி வெள்ளை போர்டுலேயும் போகலாம், எல்லா போர்டுலேயும் போகலாம் இப்போ பெண்களுக்கு. அப்போது தேர்தல் வரும்போது வருகிற இந்த சலுகைகள் இந்த மக்களுக்கு நிரந்தரமானதல்ல என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற அரசியல் கட்சிகள் மக்களை ஏமாற்றுவதற்காக அறிவிக்கப்படுகிறதா இந்த 200 ரூபா விலை குறைப்பு. உண்மையாக விலை குறைக்கணும்னா பழைய 600க்கே வரணும். மக்களுக்கு நீங்கள் மானியத்தில் பணம் அவர்களுடைய வங்கி கணக்கு பணம் அளிப்பதாக சொல்லி இது வரைக்கும் எந்த வங்கி கணக்கு பணம் இல்லை. பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி ரூபாய் யார் வங்கி கணக்கு போயிருக்கு? அதானி, அம்பானி வங்கி கணக்கு தான் போயிருக்கு. 2014 அதானி ஒரு 200 கோடி ரூபாய் தான் அவருடைய வியாபாரம். மோடி 10 வருஷத்தில் நீங்கள் 11 லட்சம் கோடி. உலக கோடீஸ்வரர் முதல் பட்டியலில் வர்றதுக்கு 3 பேர் தான் நடுவில் இருக்கான். அதை அமெரிக்கா ஹிண்டன்பர்க்கு நேரடியாக அந்த மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தலைன்னா அவர் முதல் பணக்காரனை தாண்டி போயிருப்பார். சந்திர மண்டலத்தில் இவர் தான் பணக்காரன், செவ்வாய் மண்டலம் இவர் தான் பணக்காரர், இந்திய பூமியிலே இவர் தான் பணக்காரன். மோடியுடைய பினாமி. இது மோடி இந்த மக்களுக்கு கொடுக்குற சின்ன சலுகையை தவிர இது மக்களுக்கான உரிமை இல்லை. இலவசமாக கிடைக்கக்கூடிய மின்சார உற்பத்தி செலவு, காற்றாலை உற்பத்தி செலவு எல்லாம் ஒரு யூனிட் 12 ரூபா 13 ரூபா ஆகுது. மாநில அரசு என்ன பண்ணுது? கட்டுமானங்கள், பிரபல நிறுவனங்கள் பெருசாகிட்டே போகுது. ஆனால் மின்சார தேவை உற்பத்தியை அதிகரிப்பதில்லை. 12,000 மெகாவாட் தேவைன்னா புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு 4,000 மெகாவாட் தேவைப்படுது. அப்போது மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மின்சாரங்களை, மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய எரிவாயு ஊதியங்களை பெரும் முதலாளிகள் கொடுத்துட்றாங்க. பெரும் முதலாளிகள் கரண்ட் போயிடுது, வீட்டுக்கு கரண்ட் இல்லை. ஃபேக்ட்ரி கரண்ட் போயிடுது, ஏழை எளிய குடிசையில் கரண்ட் இல்லை. ஃபேக்ட்ரிக்கு 24 மணி நேரம் ஏசி ஓடிட்டே இருக்குது. இங்கே பள்ளிக்கூடத்தில் மாணவன் படிக்கிறதுக்கு கரண்ட் இல்லை. ஆக தேர்தல் வருகிற பொழுது கொடுக்கப்படுகிற சலுகைகள் நிரந்தரமான சலுகைகளில் மக்களை ஏமாற்றுவதற்காக பயன்படுகிற சலுகைகள். தமிழ்நாடு பாஜக தலைவரான அண்ணாமலை அவர்கள் கோவையில் பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி சீமான் பிரதமரை எதிர்த்து இல்லை, யாரை எதிர்த்து போட்டியிட்டாலும் தோற்று தான் போவார், இது அவருக்குமே தெரியும்னு பேட்டி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எப்படி சொல்கிறது, 2 பேரும் மாற்றி மாற்றி அவங்களுக்கான ஒரு விமர்சனத்தை பேட்டி முன்னாடி வச்சுட்டே இருக்காங்க. இதை
சீமானை பொறுத்தவரை ஏதாவது ஒரு பரபரப்பு அரசியல்வாதியை தவிர அவர் ஒரு காமெடியன். மோடி ராமேஸ்வரம் ராமநாதபுரம் என்பது முழுக்க முஸ்லீம்களும் மீனவர்களும் நிறைந்து வாழ்கிற பகுதி. இதில் கண்டிப்பாக மோடிக்கு வாக்கே விழுகாது. ஆனால் ராமநாதபுரத்தை தான் தேர்ந்தெடுத்திருக்காரு. அவர் கடைசியாக அரசியல் விட்டு விலக போகிறாரு. விலக போகிற காலத்தில் காசியில் ஆரம்பித்த அவருடைய அரசியல் பயணம் ராமேஸ்வரத்தில் முடிய போகுது. ராமேஸ்வரத்துக்கு அந்த பக்கம் என்ன இருக்குது? இலங்கை தான் இருக்குது. அப்போது ராமேஸ்வரத்தில் ராமநாதர் சுவாமி கோவிலோட அவருடைய அரசியல் வாழ்க்கை முற்று பெறுகிறது. வெற்றி பெற்றாலும் சரி, தோல்வி அடைந்தாலும் சரி, அவர் ராமேஸ்வரத்தை தேர்ந்தெடுத்த பிறகு அதுதான் காரணம் என்று ஆர்எஸ்எஸ்ஸை சார்ந்த பஜ்ரங் தளை சார்ந்தவர்களுடைய கூற்று. எங்கே திரும்பினாலும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் வந்து நிற்கிது. மோடி ராமநாதபுரத்தில் நின்றா கண்டிப்பாக பல லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதாக அண்ணாமலை சொல்லிகிட்டே இருக்கார். அண்ணாமலை சொல்லுகிற கூற்று 100% உண்மை அல்ல. அண்ணாமலை மோடியை நிறுத்தி அவர் அரசியல் பண்ணுறார். அண்ணாமலை மோடியை நிறுத்தி அரசியல் பண்ணுவதைப் போல் சீமானும் மோடியை எதிர்க்கக்கூடிய ஒரே ஆள் தமிழ்நாட்டில் நான் தான். சீமானுக்கு அங்கே நீங்கள் டெபாசிட் கூட கிடைக்காது. சீமானுக்கு ஓட்டு போடுவதற்கு குறைஞ்சபட்சம் 5000-10,000 ஓட்டுக்கு மேலே இல்லை. அதுவும் சீமா வந்து ஒரு தமிழ் தேசிய தலைவர் என்று அடையாளப்படுத்தியதனால். ஆனால் விஜயலட்சுமி கதையில் சீமானுக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச செல்வாக்கும் கரைஞ்சி போயிடுது. பெண்களை ஓட்டே போட மாட்டாங்க. அதே போல் நீங்கள் வாக்குரிமை முதல் தலைமுறை பெண்கள் கல்லூரி மாணவர் மாணவிகள் ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ யார் ஓட்டு போடுவா? சீமான் தும்பிகள் தான் ஓட்டு போடுவான். சீமான் தும்பிகள் இப்போ தமிழ் தேசியம் என்பது சீமானோடு அது முடிந்து போய்விடும். சீமானோடு அது அந்நியப்பட்டு போய்விடும். சீமானை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான தலைவர் இல்லை என்பது விஜயலட்சுமி இன்னும் எங்கே மோடி நிற்கிறாரோ அங்கே சீமான் நிற்பார். சீமான் நிற்கிற இடத்துல விஜயலட்சுமி நிற்பார். அப்போது மோடியை எடுத்து சீமா பொண்டாடி 2 பேர் நிற்பாங்க. இதுதான் ராமநாதபுரம் அரசியல். சீமா வந்து எந்த தொகுதியில் போய் எம்எல்ஏ அரசியல்னாலும் அந்த தொகுதியில் நானும் நாமினேஷன் தாக்கல் பண்ணுவேன். யார் சொல்கிறேன்? விஜயலட்சுமி. மைக் கட்டி நான் எல்லா பக்கமும் பிரச்சாரம் பண்ணுவேன். சீமான் ஒரு ஏமாற்றுக்காரன். சீமான் ஒரு ஈழத்தமிழர்களை வைத்து அரசியல் பண்ணக்கூடிய மலிவான மட்டமான அரசியல்வாதி. அப்போது மோடிக்கு போட்டியாக சீமானுடைய முதல் மனைவியான விஜயலட்சுமி தேர்தல் களத்தில் வருவார்கள் என்று சொல்லாமல் சொல்லியிருக்காரு சீமா. ஆனால் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் மோடிக்கு நிற்கிறார்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய தொழிலதிபர்கள் அத்தனை பேர்ட்டையும் அவர் ஒரு வசூல் பண்ணிகிட்ருக்கார். இதுக்கு தான் மோடி ராமேஸ்வரம் நிற்கிறார் என்று சொல்லுவதை தவிர மோடி இயற்கையாகவே ராமேஸ்வரம் முழுக்க முஸ்லீம்கள் அடர்ந்து வாழ்கிற பகுதி. இந்துக்களுக்கு இணையாக இந்துக்களே பாதி பேர் ஓட்டு போட மாட்டான். திமுக இந்து ஓட்டு போட மாட்டான். கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸு மோடி எதிர்ப்பலையில் இருக்கக்கூடிய சக்தி அங்கே ஓட்டு போட மாட்டான். மோடி 2வது தமிழ்நாட்டுக்காரை சார்ந்தவர் அல்ல. மோடியுடைய அடையாளம் குஜராத். அதனால் அண்ணாமலை சொல்வதைப் போல சீமான் மோடி இருக்கிற ராமநாதபுரத்தில் நிற்பார் என்பதும் அண்ணாமலை சொல்லுவதும் இரண்டுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்றாலும் கூட இது நடப்பதற்கு 100% வாய்ப்பே இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லைன்னா வட இந்திய தலைவர்களை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டான். வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது. சீமானை பொறுத்த வரைக்கும் மோடி இங்கே நின்று அவர் நிற்கிறேன்னு சொல்கிறாரு. காசியில் போய் சீமான் நிற்பாரா? உண்மையாகவே மோடி எதுக்கணும்னா அவர் எங்கே போகணும்? காசிக்கு போகணும். காசிக்கு போனால் காசியிலேருந்து அடுத்து எங்கே போகிறது சீமானுக்கு தெரியாது. காசி என்பது தான் இறுதி யாத்திரை. காசியில் போய் எல்லாம் கங்கையில் கரைச்சிடுவான். இறந்து போனவர்களை நீங்கள் அஸ்தி எங்கே கரைப்பான்? காசியில் தான் கரைப்பான். இப்போ அதே போல் தான் சீமானுடைய கட்சி கடைசியாக கரைக்கப்படுகிற இடம் காசி. அண்ணாமலையை பொறுத்தவரை இந்த தேர்தல் முடிந்த பிறகு, நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச ரிசல்ட் வந்த பிறகு அண்ணாமலையும் டெல்லியில் செட்டில் ஆயிடுவார். காரணம், தமிழக பிஜேபி அரசியல் களம் மூடப்படும். அதிமுகவுடைய அரசியல் களத்தில் தான் அண்ணாமலை அரசியல் செஞ்சிட்ருக்காரு. அது வருகிற தேர்தலில் நடக்காது. தேர்தல் என்பது இந்தியா முழுமைக்காக வருகிற பொழுது பிஜேபியை எதிர்ப்பதற்காக இங்கே காங்கிரஸ் தலைமையில் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது. எல்லா மாநில கட்சிகளும் அதில் இணைந்து கொள்கிறது. அப்படி இணைந்து கொள்கிற பொழுது மோடிக்கு
வாக்கு வங்கி என்பது நீங்கள் எதிரான வாக்கு வங்கி தான். பிஜேபியே இப்போ வேறு மோடியை தவிர வேற ஆளை தேடிட்டு இருக்கு. நிர்மலா சீதாராமனை பிரதமர் வேட்பாளராக நிறுத்துவதற்கு ஆர்எஸ்எஸ் கடுமையான திட்டம் வைத்திருக்கிறது. அமித்ஷா மோடி 2 பேருடைய அரசியல் களம் இனிமேல் குஜராத்தாக தான் இருக்குமே தவிர டெல்லியாகவும் இருக்காது, தமிழகமாகவும் இருக்காது, அது ராமநாதபுரமாக இருக்காது, ராமேஸ்வரமாக இருக்காது. பிரதமர் அவர்கள் வந்து விஸ்வகர்மா யோஜனா அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிமுகம் செஞ்சிருக்காரு. அதுக்கு எதிராக விடுதலை சிறுத்தை கட்சி தலைவரான திருமாவளவன் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு. என்னன்னு பார்த்தேன்னா, இந்த திட்டமானது வந்துட்டு குலத்தொழில் செய்பவர்களுக்கு மட்டும்தான் செயல்படும் என்னும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதியினர் இந்த தொழிலை மட்டும்தான் செய்யணும் அப்படின்ட்டு ஊக்குவிக்கிற விதமாகவும் இருக்கு. இளைஞர்கள் இதனால வந்து இதே தொழிலை நம்மளும் செஞ்சுட்டு போயிடுவோம், இந்த கடன் உதவி தான் நம்மளுக்கு வருதுன்னு சொல்லி ஊக்குவிக்கிற விதமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இல்லை, இப்போது தேர்தல் வருகிற பொழுது நீங்கள் எல்லா சமூகத்துக்குடைய வாக்கு வங்கியை பிஜேபி பெறுவதற்காக நீங்கள் விஸ்வகர்மா ரோஜனா திட்டத்தை போல் நீங்கள் எல்லா சமூகத்துக்குமான திட்டமும் வரும் இவர்களுக்கு. ஏன்னா தேர்தல் நெருங்கிற போது திட்டம் வரும், திட்டம் வருகிற போது தான் தேர்தல் வரும். இதுதான் அரசியல்வாதிகளுக்கு உண்டான இயற்கை குணம். நீங்கள் பிஜேபியினுடைய கொள்கைப்படி தமிழ்நாட்டில் குலக்கல்வி திட்டத்தை ராஜாஜியே கொண்டு வந்தார். நீங்கள் துணிந்தவைப்பருடைய மகன் துணிந்தவை பள்ளிக்கூடம் முடிஞ்சோடனே குலத்தொழிலுக்கு போயிடணும். குலத்தொழில் என்பது இந்த சமூகத்தை நீங்கள் நகர விடாமல் தடுப்பது. அப்பா சவரம் செஞ்சார்னா மகனும் சவரம் செய்யணும். மகன் இன்ஜினியர் ஆகக்கூடாது, மகன் கலெக்டர் ஆகக்கூடாது. யார் திட்டம்? பிஜேபி திட்டம், மோடி திட்டம், மோடியை ஆட்டு வைக்கிற தலைவர்களுடைய திட்டம். இது பார்ப்பனர்களுடைய திட்டம். சராசரி ஏழை எளிய மக்கள் அவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்து விடக்கூடாது, அவர்கள் வாழ்க்கையில் அதே நிலையை தொடர வேண்டும். துணி துவைப்பவர் நீங்கள் நேராக பையன் பள்ளிக்கூடம் முடிச்சு நேராக எங்கே போயிடணும், துறைக்கு போயிடும், துணி துவைக்கிற துறைக்கு. இது மலம் அள்ளுவனுடைய மலம் அள்ளுறதுக்கு போயிடும். இப்போ மலம் அல்லாத ஒழிக்கப்பட்டு விட்டது. இருந்தாலும் ராஜாஜி காலத்தில் அதான் சட்டம். மரம் ஏறுபவர் பையன் மரம் ஏற போயிடணும். இது நீங்கள் குலத்தொழில் திட்டம் எதுக்காக ராஜாஜி கொண்டு வந்தார்னா, இந்த சமூகம் உயர்தட்டு, நடுத்தர வர்க்கம், கீழ்த்தட்டு, நீங்கள் கீழ்த்தட்டுக்கு மேல்தட்டு, இப்படி அப்பர் மிடில் கிளாஸ், இத்தனை வர்ணாசிரம அடுக்குகளாக உள்ளது தான் இந்து மதம். இந்து மதம் என்பது நீங்கள் சத்திரியன், சூத்திரன், சண்டாளன், வைசியன், இப்படி இத்தனை பிரிவுகளாக வகுத்து வைத்திருக்கு. சண்டாளனை பொறுத்தவரை அவன் மேல் ஜாதி தெருவுக்கே வரக்கூடாது. தாழ்த்தப்பட்டவனை பொறுத்தவரை செருப்பு போடக்கூடாது. தாழ்த்தப்பட்டவன் கல்வி கற்கக்கூடாது. இதெல்லாம் மோடியினுடைய குருகுலனுடைய திட்டம், ராஜாஜியினுடைய குலக்கல்வி திட்டம். இந்த குலக்கல்வி திட்டத்தின் மூலம் எந்த விதமான தொழில் புரட்சியும் தொழில் கல்வியும் அவன் அதிகாரியாகவோ சமூகத்தில் அடக்குமுறையை உடைத்தெறிந்து கொண்டு வரக்கூடியவனாக இல்லாமல் அடிமையாகவே வாழ்ந்து செத்து போயிடணும். இதுதான் நீங்கள் மோடி கட்சி பிஜேபியினுடைய திட்டம். இதை தமிழ்நாட்டில் நிறைவேற்றுவதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தது. இந்த எதிர்ப்பின் காரணமாக தான் இந்தியா முழுக்க அது நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்தியா முழுக்க இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு இப்போ மோடி முயற்சிக்கிறான்னா, இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் 15க்கு மேற்பட்ட மாநிலங்களில் பிஜேபி அதிகாரத்தில் இருக்கான், ஆட்சியில் இருக்கான். மேலவையிலையும் சட்டம் இருக்குது, கீழவையிலையும் அது ஸ்ட்ரென்த் இருக்குது. அதனால் இதை குலக்கல்வி திட்டத்தை நீங்கள் மாடர்ன் பண்ணி கொண்டு வரலான்னு நினைக்கிறாங்க ராஜாஜி மறைந்து விட்டார். அதனால் இப்போ இருக்கிற ராஜாஜியின் உருவத்தில் இருக்கிற மோடி ராஜாஜி. இது இந்தியர்களை மிகப்பெரிய அச்சம் பட வைக்கிற விஷயம். மீண்டும் மீண்டும் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தால் யாருக்கும் அரசியல் அதிகாரம் இருக்காது, அடிமையாக தான் இருப்பான். இதை தான் திருமாவளவன் எதிர்க்கிறார். அதிகமாக பாதிக்கப்படுபவர்கள் தலித்துகள் தான். தலித்துகளை பொறுத்தவரை கல்வி மறுக்கப்படுகிறது, அவர்களுக்கு பதவி உயர்வு மறுக்கப்படுகிறது, அவர்களை பொறுத்தவரை அனைத்து வகையான அடக்குமுறைகளும் அடக்கப்படுகிறது. இது அம்பேத்கர் சொல்கிறார், இன்றைக்கி திருமாவளவன் அதை சொல்கிறார்.
அடங்க மறு அத்துமீறு திருப்பி அடி திமிரி எழு. யாருக்கு அடிமையாக இருக்காத, அம்பேத்கர் சொன்னது. அடிமையாக இருக்க சொன்னால் எதுக்கு சண்டை போடு, அடிமையாக இருக்காத, திமிரி எழு திருப்பி அடி அடங்க மறு. ஆதிக்க சாதி சொன்னான்னா கேட்காத. பண்ணையார் 100 ஏக்கரா வச்சுருப்பான், கூலியாவது செத்து போங்குவான். அவன் பையனை படிக்க போகாது, அவனை கொண்டு கூலி வேலைக்கு கொடு, அவன் பையனை கொண்டு கூலி வேலைக்கு கொடு. இப்படி எத்தனை தலைமுறை கூலி வேலைக்கு விட்டுட்டு இருப்பான். மேல் ஜாதியை பொறுத்த வரைக்கும் அவன் கல்வி கற்கணும், பள்ளிக்கூடம் போகணும், காலேஜ் போகணும், அதிகாரி ஆகணும், அரசாங்க காரில் வரணும், அரசாங்கத்தில் செலவில் இருக்கணும். ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்கள் அடிமையாகவே கிடந்து நிலத்துக்கு உரமாக போயிடணும். இதைத்தான் இந்த திட்டம் தூக்கி பிடிக்குது. இதைத்தான் திருமாவளவன் எதிர்க்கிறார். ஏன்னா திருமாவளவன் கூட இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான சிறுத்தைகளுக்கு என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, அவனுக்கு தான் அந்த வழி தெரியும். அவங்க அப்பன் அடிமை, அவங்க அப்பன் அடிமை, அதுக்கு முந்தி இருக்கிற எல்லாருமே அடிமை அடிமை அடிமை. இப்போ இந்த சமூகம் தான் பள்ளிக்கூடம் போகுது, காலேஜுக்கு போகுது, இன்ஜினியரிங் காலேஜுக்கு போகுது. அப்போ அவன் என்ன நினைக்கிறான், இவன் இப்போ மேலே போயிட்டானா நமக்கு மேலே போயிடுவான், இவன் அடிமையாக இருக்கட்டும், ரிவர்ஸில் கொண்டு வா, 500 வருஷத்தை ரிவர்ஸுக்கு கொண்டு வா, 500 வருட கொள்கையில் பின்னுக்கு தள்ளு, பின்னோக்கி பார். ஒரு சமூகம் முன்னோக்கி பார்ப்பது சமூகத்தினுடைய அறிவுடைமையா, பின்னோக்கி தள்ளுவது அறிவுடைமையா? அவர் பின்னோக்கி தள்ளுகிற வேலையை யார் செய்கிறான்னா மோடி செய்கிறார். அந்த சமூகம் பின்னோக்கி போக மாட்டேன், நான் குடிசை வீடு கட்டினவன் இப்போ ஓட்டு வீடு கட்டணும், ஓட்டு வீடு கட்டினவன் நாளைக்கு பங்களா கட்டணும். அப்பா கிளார்க்காக இருந்திருப்பார், மகன் அதிகாரியாக வருவான், அவன் மகன் ஐஏஎஸ்ஸாக வருவான். இதுதானே ஒரு நாடு இறையாண்மை என்பது அந்த மக்களுக்கு அரசியல் சொல்லிக் கொடுப்பது. இதை தடுக்கிறவன் எப்படி முதலமைச்சராகவோ பிரதமராகவோ இருக்க முடியும்? நாகாலாந்தை பொறுத்தவரை, மணிப்பூரை பொறுத்தவரை பிஜேபிக்கு அடிமையாக இருப்பது அங்கே அரசியல். பிஜேபி சொல்லுவதை கேட்பது அங்கே அரசியல். அந்த அரசியலை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தால் பெரும்பான்மை இனத்தில் சொல்லி நீங்கள் வன்முறையை தொடுப்பான். இதுதான் பிஜேபி. இந்த திட்டம் கொண்டு வருவதன் மூலம் குலத்தொழில் திட்டத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள். இதை தடுக்க வேண்டும் என்பது தான் அறிவுஜீவிகளுடைய போராட்டம். ஆனால் மோடியை பொறுத்தவரை இந்த திட்டத்திற்காக வங்கி கடன், பணமே இல்லை, வங்கி கடனில் வாங்கிங்க, பேங்கில் வாங்கிங்க. அப்போ பேங்கில் வாங்கினா வங்கிக்கு திருப்பி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் கடன் தர மாட்டான். அப்போ இந்த மக்களை நீங்கள் வங்கி பக்கம் திருப்பி விட்டு சனாதனத்தின் பக்கம் கொண்டு போவதற்கான முயற்சி தான் இந்த திட்டம். இந்த திட்டத்தை நீங்கள் அந்த சமூக விஸ்வகர்மா சமூகமே ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா அவன் போல வசதியாக மாறிட்டான், வாய்ப்பாக இருக்கான், படிச்சிருக்கான், பதவியில் இருக்கான், பட்டம் வாங்குறான், குழந்தை குட்டியில் கான்வெண்ட்டுக்கு போகுது. இவன் எதுக்கு ரிவர்சல் வருவான்? மற்ற சமூகங்கள், மீனவர் சமூகம், தலித் சமூகம், நீங்கள் தாழ்த்தப்பட்ட தலித் மக்கள், பல பிரிவுகள் பூராமல் நீங்கள் சமூகத்தை உடச்சிட்டு வெளியே வரும்னு நினைக்கிறான். கிராமத்தோடு நகரத்துக்கு போகணுன்னு நினைக்கிறான். நகரத்தில் நீங்கள் அடுக்குமாடி குடியிருப்பில் சகல வசதிகளோடு குடியிருக்கணும்னு நினைக்கிறான். அவனா இனிமேட்டு கிராமத்துக்கு போனால் எப்படி கிராமத்துக்கு போவான்? நகரத்துக்கு வந்து அடுக்குமாடி குடியிருப்பில் ஹோம் தியேட்டரோடு இருக்கக்கூடியவனை கிராமத்துக்கு புளிய மரத்தில் போய் கீழே படுத்துக்கான எப்படி படுப்பான்? ஒரு சமூகம் என்பது முன்னேறுவது சமூகமா, பின்னோக்கி போவது சமூகமா? பிஜேபியை பொறுத்தவரை பின்னோக்கி தள்ளுவதிலே அவர்கள் ரொம்ப குறியாக இருக்கான். இன்றைக்கி ஒரு செய்தி, தினமலர் எடிஷனில் சேலத்தில் இலவச உணவை 2 வேளை சாப்பிட்ட மாணவன் பூரா நீங்கள் கழிவறை ரப்பிடுறான். தினமலரில் செய்தி. 1 லட்சம் தமிழர்கள் போய் சேலம் அலுவலகத்தை முற்றிட்டு இருக்க வேண்டாமா? ஏழை மாணவன் யார் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றா? காலை உணவு திட்டம் கொடுத்தது எந்த பாப்பானும் வாங்கி சாப்பிட்றதில்லை. வாங்கி சாப்பிட்ற போல ஏழை எளிய உழைக்கிற மக்கள், மூட்டை தூக்குற, வண்டியில் இருக்கிற, கைவண்டியில் இருக்கிற பிள்ளை தான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான். அவனுக்கு தான் காமராஜர் சோறு போட்டார். இப்போ ஸ்டாலின் காலையில் சோறு போடுறாரு. இந்த திட்டத்தை எதிர்க்கக்கூடிய பூரா தாழ்த்தப்பட்ட மக்களே மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமான மனித குலத்தினுடைய எதிரிகள். இதன் அடிப்படையில் தான் இந்த மோடியினுடைய விஸ்வகர்மா ரோஜனா திட்டமும் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. ஆனால் இதை அந்த சமூகமும் சமூக இளைஞர்களும் புறக்கணிப்பார்கள் என்கின்ற செய்தி தான் முதலில் வந்து கொண்டிருக்கிறது.
நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாதுன்னு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நல்லாவே தெரியும். அவர் மக்களையும் மாணவர்களையும் குழப்பிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் எம்பியான கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. 2 பேரும் கூட்டணியில் இருந்துமே எதுக்கு இப்படி ஒரு குற்றச்சாட்டு அவர் வைக்கிறாரு? இல்லை, அந்த குற்றச்சாட்டு மூலம் உண்மையை சொல்கிறார். நீட் என்பது இந்தியா முழுமையும் மெடிக்கல் கவுன்சில் ஒரே கட்டுப்பாடுகள் கொண்டு வந்து விட்டது. தமிழ்நாட்டு மாணவர்களும் நீட்டு தேர்வின் மூலம் தான் மருத்துவர் ஆக முடியும். நீட்டு தேர்வில் ஃபெயிலியர் ஆனால் மருத்துவர் ஆக முடியாது. அந்த மருத்துவ கவுன்சிலுக்கே போக முடியாது. இது இந்தியா முழுக்க நீட்டை ரத்து பண்ணணும், இல்லைன்னா தமிழ்நாடு நீட்டில் சேர்த்துக்கணும். 2 ஆப்ஷன் தான் இருக்குது. தமிழ்நாடு இந்தியாவில் இருக்குது, இல்லைன்னா இந்தியா தமிழ்நாடு வெளியே போயிடணும். இது நடக்குமா? கண்டிப்பாக நடக்காது. அப்போ நடக்கலைன்னா என்ன பண்ணணும்? நீட்டோடு இணைந்து கொள்வது தான் தீர்வே தவிர நீட்டு தீர்வு வாங்கி கொடுப்போம் என்பது சொல்கிறது மிக தவறானது. நீட்டு மத்திய அரசு நீட்டை விலக்கே கொடுக்காது. தமிழ்நாடுக்கு விலக்கு கொடுத்தா கேரளா கொடுக்கணும், கேரளா கொடுத்தா ஆந்திரா கொடுக்கணும், கர்நாடகா கொடுக்கணும், எல்லா ஸ்டேட்டும் கொடுக்கணும். அப்போ நீட்டை கொண்டு மொத்தமாக நீட்டை எடுத்துடலாம். நீட்டு தமிழ்நாட்டு மட்டும் எடுக்கவே முடியாது. எடுத்தால் தமிழ்நாட்டு மாணவன் நீட்டு தேர்வில் வெற்றி பெற்றாலும் கூட எதுக்கு போக முடியாது? மெடிக்கல் காலேஜ் போக முடியாது. கார்த்திக் சிதம்பரம் சொல்லுவது சரி, உதயநிதி சொல்லுவது தவறு. ஆனாலுமே அரசியல் செய்வதற்காக 22 உயிர் போயிருக்கு. இதை வைத்து மத்திய அரசுக்கு எதிராக நீங்கள் வெப்பத்தை கூட்டணும். மத்திய அரசு ஏமாற்றுகிற இப்போ பிஜேபிக்கு எதிராக மிகப்பெரிய வெப்பம் இருக்குது தமிழ்நாட்டில். இதை கூட்டுவதன் மூலம் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து ஸ்டாலினும் உதயநிதி கூட்டுவதன் மூலம் மாணவருடைய வாக்கு அறுவடை செய்வதற்காகத்தான் இந்த நீட் அரசியல். நீட் அரசியல் என்பது இந்தியா முழுமைக்கும் அமல்படுத்தப்பட்டு ஒரு 5-6 வருஷம் ஆகிப்போச்சு. நீட்டுக்கு ஏறக்குறைய எல்லா இடங்கள்லையும் கோச்சிங் சென்டர் இருக்குது. நீட்டு படிக்கிறான், பள்ளிக்கூடம் சொல்லிக் கொடுக்குறான். இது ஒரு சாதாரண நடைமுறையாக மாறிடுச்சு. பாண்டிச்சேரி உட்பட எல்லா மாநிலங்கள்லையுமே நீட்டுக்காக பயிற்சி மையங்கள் துவக்கப்பட்டு மாணவர்களே அது படிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் திமுக இப்போது நீட்டை நாங்கள் விலக்கு வாங்கி தருவேன்னு சொல்லுவது, இன்னும் 10 ஆண்டு ஆனாலும் இன்னும் 15 ஆண்டுகள் ஆனாலும் நீட்டுக்கு விலக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீட்டையே விளக்குனா தான் நீட்டுக்கு விலக்கு கிடைக்கும். இந்தியா முழுக்க நீட்டையே விளக்கிடணும். விளக்குனா தான் தமிழ்நாட்டில் நீட்டுக்கு விலக்கு கிடைக்கும். அது வாய்ப்பே இல்லை. அப்படி வாய்ப்பு இல்லாத போது நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கல்வி பொதுக் கொள்கையில் இருந்தது, அது மத்திய அரசு மாநில அரசாங்கத்திலிருந்து புது கல்விக் கொள்கை போயிடுச்சு. அதை மீட்டு கொடுங்க உதயநிதி ஸ்டாலின். அதற்கான முயற்சி இல்லை. இவர்கள் உண்மையாகவே போராட வேண்டியது, மாநில பட்டியலில் இருந்த கல்வி மத்திய பட்டியலுக்கு போயிடுச்சு. பீகாரில் இருக்கிற ஒரு அதிகாரி, பீகார் தெரிஞ்சவன், தமிழே தெரியாதவனுடைய தமிழ் பாடப்புத்தகத்தை எப்படி வடிவமைக்க முடியும்? தமிழுடைய கலாச்சாரம்னா, தமிழுடைய பண்பாடுனா, தமிழ் புலவன் பேர் ஏதாவது தெரியுமா? எங்கே இருக்கிறவருக்கு? பீகாரில் இருக்கிற ஒரு கல்வித்துறை அதிகாரிக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற புலவனை சேக்கிலாரை தெரியுமா? சீவக சிந்தாமணி தெரியுமா? கம்பரை தெரியுமா? தெரியாது. அவனுக்கு பீகாரில் இருக்கிற ஆளும் தெரியும். அவன் எப்படி தமிழ்நாட்டு மாணவன் 1ஆம் கிளாஸ் மாணவன் 2ஆம் கிளாஸ் மாணவன் படிக்கணும்னு தெரியும்? அதை போராடி பெற வேண்டியதான் உதயநிதிக்கு எதிரான தேவை. மாநில பட்டியலில் இருந்த கல்வியை உங்கள் தாத்தா காலத்தில் எடுத்துகிட்டு போயிட்டான் எங்கள் மத்திய பட்டியலுக்கு. பீகார்காரன், ஒரிசாக்காரன், ராஜஸ்தான்காரன், சத்தீஸ்கரன், ஜார்க்கண்டுக்காரன், இன்னும் சொல்ல போனால் கல்கட்டா, மணிப்பூர் வரைக்கும் இருக்கான். அவன் உட்காந்து தமிழ்நாட்டு மாணவன் என்ன படிக்கணும்னு முடிவு பண்ணுறான். டெல்லியில் இருக்கிற அதிகாரி மணிப்பூரில் கடைசியில் இருக்கான், இல்லை அஸ்ஸாமில் இருக்கான். அஸ்ஸாம் அதிகாரி லால் டங்கான்னு ஒரு கல்வி அதிகாரி டெல்லியில் இருக்கார். அவர் இங்கே இருக்கிற மாணவன் குற்றால குறைவஞ்சிய படிக்கணும்னு அவனுக்கு தெரியுமா? இதுக்கு போராட வேண்டிய ஐயா உதயநிதி ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் இவர்கள் எல்லாம் நீட்டுக்கு போராடுவது உண்மையாகவே மக்களை ஏமாற்றுவதற்காக பயன்படுத்தப்படுகிறதே தவிர நீட்டை எந்த காலத்தையும் ஒழிக்க முடியாது. நீங்கள் உதயநிதி முதலமைச்சராக வந்தாலும் ஒழிக்க முடியாது. உதயநிதி மகன் இன்பநிதி முதலமைச்சராக வந்தாலும் நீட்டுக்கு விலக்கு வாங்க முடியாது. விலக்கு வாங்குவதாக சொல்வதெல்லாம் நீங்கள் லஞ்ச ஊழல் லாவணியத்திலிருந்து விலக்கு வாங்குவதற்காக நீட்டை எதிர்க்கிறோம் இன்னும் போராடிட்டு இருக்காங்களே தவிர
இவர்கள் எதிர்க்க வேண்டியது மாநில பட்டியலில் இருந்த கல்வி மத்திய பட்டியலுக்கு போனதை மீண்டும் கொண்டு வருவதற்கான போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு. இந்த நீட் போராட்டம் உண்மையாக ஏமாற்று போராட்டம் தான். இதை தெளிவாக சொல்லியிருக்கார் கார்த்திக் சிதம்பரம். கார்த்திக் சிதம்பரம் அப்பாவும் காங்கிரஸில் நீங்கள் வேணுகோபால் கேசி வேணுகோபால் வந்த பிறகு அந்நியப்பட்டு போய் நிற்கிறாங்க. அதனால் திமுகவை எதிர்க்க வேண்டிய தேவை வந்திருக்கு. அதனால் அவர்கள் நீங்கள் கார்த்திக் சிதம்பரம் 2 பேரும் திமுகவிடமிருந்து நீங்கள் கண்டிப்பாக சீட்டு கிடைக்காது. காங்கிரஸ் கொடுக்கப்படுகிற சீட்டில் கார்த்திக் சிதம்பரம் சீட்டு இருக்கா, சிதம்பரத்து சீட்டு இருக்கான்னு தெரியாது. அதனால் அவர்கள் நேரடியாகவே உதயநிதி எதிர்ப்பதை போல நீட்டை எதிர்க்கிறார்கள், நீட்டை எதிர்ப்பதை போல உதயநிதியை எதிர்க்கிறார்கள். இதுதான் இதுக்குள்ளே உள்ள அரசியல். ஏன்னா தேர்தல் வந்துருச்சு. தேர்தல் வரும்போது உதயநிதியுடைய கோட்டாவில் தான் அவருக்கு எம்பி சீட் கிடைக்கும். திமுக காரன் தான் ஓட்டு போடணும். இதுக்காக கார்த்திக் சிதம்பரம் நீங்கள் உதயநிதியோட சண்டைக்கு இழுக்கிறார். சண்டைக்கு இழுத்து சமரசமாகி மீண்டும் அவர் எம்பியாக போகணும். அப்பாவும் எம்பியாக போகணும், மகனும் எம்பியாக போகணும். சிதம்பரம் எம்பியாக போகணும், கார்த்திக் சிதம்பரம் எம்பியாக போகணும். இதுக்கு மாநில அரசாங்கம் உதவி செய்யணும். திமுக உதவி செய்தால் மட்டும்தான் இவர் நாடாளுமன்றத்துக்கு போக முடியும். அதனால தான் இப்போ நேரம் எதிர்த்துட்டு சமரசம் செய்து கொள்வதற்காக இந்த நீட்டு தேர்வை பயன்படுத்தி மலிவான அரசியல் செய்கிறார். உதயநிதி பண்ணுறாரு, கார்த்திக் சிதம்பரம் பண்ணுறார். இதுதான் இந்த அறிக்கையின் உள்ள சரத்து. கடந்த அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தர்றதா வாக்கு கொடுத்து அது வேலை வாங்கி தராமல் மோசடி செஞ்சதாகவும், அது மட்டும் இல்லாமல் அதற்கான ஆதாரங்களும் இருக்கிறதாக அமலாக்கத்துறை தகவல் வெளியே காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது நேர்காணல் அப்போது பென்சிலில் மார்க் போடுறதாகவும், பணம் வாங்கிட்டதுக்கு அப்புறமா பெண்ணில் மதிப்பெண் போட்டு வேலையை கொடுப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, செந்தில் பாலாஜி வழக்கு 100 நாட்களுக்கு மேல் கடந்து விட்டது. அவர் சிறையில் இருக்கார். அமலாக்கத்துறை 5 நாட்கள் 300 கேள்வி பதிலும் பெற்று முடிந்து விட்டது. அவருடைய தம்பி அசோக்குமார் இன்றைக்கி வரைக்கும் அமலாக்கத்துறையில் கிடைக்கல. அமலாக்கத்துறை தேடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வைத்து பார்த்து அவருக்கு பிணைக்கான ஏற்பாடு வேகமாக நடந்து கொண்டு இருக்கிறது. அவர் நீதிமன்றத்துக்கு வரும்போதே அவர் சொல்கிறார், எனக்கு மெடிக்கல் உதவி போதுமானதாக இல்லை, கால் மரத்துக்குது. அப்போ நீதிமன்றம் இதை கவனத்தில் எடுத்துக்கும். நீதிமன்றம் எப்பவுமே எந்த குற்றவாளியாக இருந்தாலும் அவருக்கு அவருடைய சுகாதாரம், அவருடைய உடல்நிலை முக்கியம். அப்போ அவருடைய அந்த சுகாதாரம் என்பது உடல்நிலை 100 நாட்களாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார். ஜனநாயக முறைப்படி ஓட்டு போட்ட மக்களை அவரை பார்க்க முடியல. அமைச்சராக இருக்கார், இலாக்கையில் அமைச்சராக இருக்கார். அந்த கட்சிக்கு அவர் தேவைப்படுகிறார், கேபினட்டுக்கு அவர் தேவைப்படுகிறார். அப்போது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அவர் எங்கேயும் தப்பி ஓடிட மாட்டார். 3 முறை சட்டமன்ற உறுப்பினர், 2 முறை மந்திரி. இவ்வளவு அதிகாரமிக்க ஒருவர் நீங்கள் இந்த நாட்டை விட்டு ஓடி போக மாட்டார். அதனால் அவருக்கு நீங்கள் பிணை கொடுங்க கேட்பதற்கான கிரவுண்டு தான் இந்த செந்தில் பாலாஜி பரபரப்பு. நாகஜோதி அவர் பழைய காவல்துறை கண்காணிப்பாளர். அந்த அம்மாவை நீங்கள் திமுக தரப்பு கொஞ்சம் தவணை வாங்க சொல்கிறாங்க. செப்டம்பர் 30க்குள்ளே முடிக்கணும்னு நீதிமன்றம் சொல்லுது. ஆனால் தமிழ்நாடு மத்திய குற்றப்புலனாய்வு துறை என்ன சொல்லுதுன்னா, இன்னும் எங்களுக்கு 2 மாதம் வேணும், 2 மாதம் தேர்தல் வந்துடும். இப்போவே மம்தா பானர்ஜி சொல்லுது, ஹெலிகாப்டர் பூரா வாடகை எடுத்துட்டாங்க பிஜேபி, எனக்கு ஹெலிகாப்டரே கிடைக்கல. இதையெல்லாம் வைத்து பார்க்குற பொழுது தேர்தல் ஜுரம் அடிக்க ஆரம்பித்து விட்டது. செந்தில் பாலாஜி பிணை என்பது 2 வகையான பிணை. ஒன்று மெடிக்கல் கிரவுண்டில் பிணை கொடுக்கணும், 2வது அவர் ஒரு எம்எல்ஏ கான்ஸ்டியூஷனில் ஒரு எம்எல்ஏ. அப்போ மக்கள்லாம் தேடுவான். அதை அவர்களை சந்திக்க முடியல. நான் எந்த தப்பிச்சு ஓடைய மாட்டேன், தமிழ்நாட்டில் தான் இருப்பேன், இன்னும் சொல்ல போனால் கரூர் தான் இருப்பேன், அதனால் எனக்கு பிணை கொடுங்க. 2ம் பிணை கேட்பதற்காக அவரை பற்றிய பலவீனமான அனுதாபங்களை மறைப்பதற்காக நீதிமன்றத்திடம் அவர்கள் எடுத்து வைக்கிற வாதம் இதுதான். செந்தில் பாலாஜிக்கு பிணை கொடுத்தால் அவருடைய தம்பி சரண்டர் ஆவார், இவர் மீண்டும் அமைச்சராவார், நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பார். அது சந்திக்கக்கூடாதுன்னு பிஜேபி நினைக்கிறான். இப்போ 2 பிரச்சனை தான் இருக்குது.
இந்த பிரச்சனையில் நீதிமன்றத்தில் நீங்கள் தள்ளுபடி பண்ணிவிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட் கபில் சிபலை போன்ற மூத்த வழக்கறிஞர்களை நிறுத்தி மெடிக்கல் கிரவுண்டில் கேட்பாங்க. அவர் பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கு, அவர் எங்கேயும் தப்பி ஓட மாட்டார், சிறையில் மன அழுத்தமாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்கார், அதனால் பெயில் கொடுத்தீங்கன்னா அவர் ஓய்வெடுப்பார். இது நீதிமன்றம் பரிசீலிக்கணும்னா கண்டிப்பாக அவருக்கு பிணை கிடைக்கும். பிணை கிடைத்த பிறகு மீண்டும் அமைச்சராவார். அமைச்சராகி தேர்தலுக்கு போவார். 2G ராஜா கதை என்னாச்சு? இப்போ தேர்தலுக்கு வந்துட்டார், எலெக்ஷன் நிற்கிறாரு, எம்பி, அதாவது நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர். இதே போன்ற நிலை செந்தில் பாலாஜிக்கு வரும். தேர்தல் வருகிற பொழுது தேர்தல் பணி பொறுப்பாளர், ஒரு 3-4 டிஸ்ட்ரிக்ட் கொடுப்பாங்க, செலவு பண்ணுவார், மறுபடியும் கரூர் கம்பெனி வரும். இதெல்லாம் கூடிய விரைவில் நடக்கும். அவர் எப்படியாவது பிணை வாங்குவதற்கு பல சட்ட போராட்டங்களை திமுகவும் நீங்கள் என்ஆர் இளங்கோவும் நடத்திட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் கண்டிப்பாக செந்தில் பாலாஜி வெளியே வருவார், மீண்டும் அரசியலுக்கு போவார். கோயம்புத்தூரில் 10 ரூபா பாட்டில் தேர்தலை சந்திப்பார். நாடாளுமன்ற தேர்தலில் செந்தில் பாலாஜியுடைய பங்கு பெரும் பங்காக இருக்கும் என்பது தான் நீங்கள் அவர் வெளியே வந்த பிறகு நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியிலிருந்தும் தூக்கப்பட மாட்டார், சிறையிலையும் அடைக்கப்பட மாட்டார்னு சொல்கிறீங்க? இப்போ சிறையில் இருக்கார், இலாக்கா இல்லாத அமைச்சர். அப்படி இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தால்தான் அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும். திமுகவுக்கு அதுதான் பாதுகாப்பு. அவர் திமுகவை காட்டி கொடுக்கக்கூடாது என்பதற்காக சிறையில் இருப்பது பாதுகாப்பு. திமுகவுக்கு அது பாதுகாப்பு. ஆக செந்தில் பாலாஜி வேறு, திமுக வேறு இல்லை. செந்தில் பாலாஜியும் திமுகவும் ஒன்று தான், திமுகவும் செந்தில் பாலாஜி ஒன்று தான். உதயநிதியுடைய ரெட் ஜாயிண்டில் இருக்கக்கூடிய டெபாசிட்டு, ஜி ஸ்கொயர் இருக்கக்கூடிய டெபாசிட்டு அத்தனையுமே செந்தில் பாலாஜி வழியாக நீங்கள் திமுகவுக்கு வந்தது. திமுக செந்தில் பாலாஜியை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. காப்பாற்றுகிற பொழுது செந்தில் பாலாஜி தான் மீண்டும் அதே பொறுப்பு, அதே பரபரப்பு, அதே கரூர் கம்பெனி, அதே 10 ரூபாய்க்கு பாட்டில், அதே டாஸ்மார்க்கு எல்லாமே மீண்டும் தேர்தல் ஜுரம் வந்தால் அது அமலாக்கத்துறை காலாவதி ஆயிரும். அதன் பிறகு அத்தனை வசதிகளும் செந்தில் பாலாஜிக்கு வரும். செந்தில் பாலாஜி மீண்டும் ஒரு பெரிய ரவுண்டு வருவார் என்று எதிர்பார்க்கலாம். நாமக்கல்ல சேர்மனாக இருக்கிற விஜயகண்ணன் தற்போது அதிமுகவில் போய் இணையறதாக பேசப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி 3 பெண்கள், அதாவது கவுன்சிலராக இருக்கிற 3 பெண்கள் வந்து போய் இணைஞ்சிருக்காங்க அப்படின்றதும் சொல்லப்படுது. கவுன்சிலர்களுக்கு இடையே திமுக கவுன்சிலர்களுக்கு இடையே இந்த ஒரு சலசலப்பு அடிக்கடி ஏற்பட்டுட்டே இருக்குது. அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும்? தலைமை வந்து இதற்கு என்ன ஒரு தீர்வு கொடுப்பாங்க? இல்லை, தமிழ்நாடு முழுக்க எல்லா பக்கமும் பங்கு தகராறு தான். நகராட்சிகளுக்கு உள்ள பணத்தை யார் கொள்ளையடிப்பது? முதல்ல திமுக கொள்ளையடிச்சு, இப்போ அதிமுக கொள்ளையடிக்கிறான். அதிமுக கொள்ளையடிச்சு திமுக கொள்ளையடிப்பான். அதிமுகவில் போய் அவருக்கு சேரப்போவதற்கு காரணம் திமுகவில் அடித்த பணத்தை பாதுகாத்து கொள்வதற்கு. இப்போ திமுகவில் அவருடைய கட்டுப்பாட்டு கீழே நீங்கள் உறுப்பினர்கள் வரமாட்டேங்கிறான். மேயரு சில சட்டவிரோத கான்ட்ராக்டு கட்சிக்காரனுக்கு கொடுக்கணும். அதன் மூலம் இவர் தன்னை வசதி படைத்து கொள்ள வேண்டும். லஞ்ச லாபம், ஊழல், மக்களுடைய வரிப்பணத்தை திருட வேணும். திருடுவதற்காகத்தான் திமுக அதிமுக திமுகவுக்கு மாறுவது, ஓட்டு போட்ட மக்களை ஏமாற்றுவது. இது நீங்கள் 50 ஆண்டு காலமாக நடக்குது. ஓட்டு போட்ட மக்களுக்கு உண்மையாக இல்லாமல் அவர்கள் கண்டுகிற வரிப்பணத்தை அப்படியே திருடிக் கொள்வதற்காக தான் நகராட்சி தலைவராகவும் நகராட்சி உறுப்பினராக போவதற்கு பல லட்சங்களை செலவு பண்ணுறான். அப்போது திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுமே பதவியை பெறுவதற்கான போட்டி தான் கடுமையாக இருக்கே தவிர, பதவியை பெற்றுக்கொண்டு அதன் மூலம் மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடிப்பதற்காகத்தான் நகராட்சி உறுப்பினர், நகராட்சி தலைவர், நீங்கள் மண்டல தலைவர், மாவட்ட தலைவர், மேயர் பதவி வரைக்கும் இதுதான் நடக்குது. அதன் அடிப்படையில் தான் நாமக்கல்ல இது ஒன்றும் புதிதாக ஒன்றும் இல்லை. நரி பரியாவதும் பரி நரியாவதும் திமுக அதிமுக போவதும் அதிமுக திமுக போவதும் கடந்த காலையில் நடந்திருக்கக்கூடிய பல உதாரணங்களில் இதுவும் ஒன்று. கொடநாடு விவகாரத்தை பற்றி பேசினாலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு தடுமாறுறாரு அப்படின்னு பத்திரிகையெல்லாம் பேசப்படுது. ஆனால் அவரே தான் இப்போ வந்துட்டு வழக்கை வந்துட்டு சிபிஐ கிட்ட மாற்றுங்க, தைரியம் இருந்தால் சிபிஐக்கு மாற்றுங்க, திமுகவின் வழக்கறிஞர் இதுக்கு வந்து ஆதரவாகவும் நிற்கிறாங்க, அதனால நீங்கள் கண்டிப்பாக சிபிஐக்கு மாற்றுங்க, உண்மைகள்லாம் வெளியே வரும்ன்ட்டு சொல்கிறாரு.
இது நிஜமாலே இது சிபிஐக்கு மாற்றப்படுமா? ஏன்னா இது வந்து திமுகவின் தேர்தல் வாக்குறுதியாகவும் இருக்கு. ஸோ சிபிஐக்கு இது மாற்றப்படுமா? இல்லை, திமுகவே இதை விசாரிக்கவே இல்லையே. திமுக கொடநாடு வழக்கில் திமுகவை விலைக்கு வாங்கிட்டார் எடப்பாடி. திமுக எந்த விதமான விசாரணை இதுவரை மேற்கொள்ளவே இல்லை. சிபிஐக்கு போனால் சிபிஐ பிஜேபியோடு நெருக்கமாக இருக்குது, அதிமுகவோடு நெருக்கமாக இருக்குது. ஒன்றும் அங்கே விசாரிக்கப்பட மாட்டாது. அப்போ அதைத்தான் அவர் விரும்புகிறார். அதிமுகவை விலைக்கு வாங்கிய திமுகவை விலைக்கு வாங்கிய அதிமுக பிஜேபியை விலைக்கு வாங்குவதற்கு வெகு நேரமாகாது. அதனால் கொடநாடு வழக்கு என்பது நீர்த்து போய் அதிமுக காலத்தில் நீர்த்து போச்சு. திமுக காலத்தில் அது எந்த விசாரணையும் நகர்த்தப்படவே இல்லை. சிபிஐக்கு போனால் முழுமையாக அது நிறுத்து போவதற்கான வழி எடப்பாடி கேட்டு பெறுகிறார். ஆக கொடநாடு வழக்கு என்பது அதிமுக காலத்தில் சாட்சிகள், சம்பிரதாயங்கள், தனபால், கனகராஜ் எல்லாருடைய வாக்குமூலமும் முடிந்து போய் விட்டது. இனிமேல் கொடநாடு வழக்கில் விசாரிப்பதற்கு ஒன்றுமே இல்லை. எங்களுக்காகவும் எங்கள் நேயர்களுக்காகவும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இவ்வளோ விவரங்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.